அரவக்குறிச்சி அருகே திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வீடு திரும்பிய போது மரத்தின் மீது கார் மோதி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சூளை பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் என்பவரின் குடும்பத்தினர் 5 பேர் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் ஈரோடு செல்வதற்காக மதுரை கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆண்டிப்பட்டி கோட்டை அருகே சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த கார் அருகிலிருந்த மரத்தின் மீது மோதியது. இதில் காரை ஓட்டிய கிருஷ்ணகுமார், அவரது மகள் வருணா, மாமியார் இந்திராணி ஆகிய 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காயம் ஏற்பட்டு சுதர்சன் மற்றும் அவரது மனைவி மோகனா ஆகிய இருவரும் கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் காரில் கிருஷ்ணகுமார் இறந்த நிலையில் சிக்கிக் கொண்டதால் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து இறந்தவர் உடலை கிரேன் உதவியுடன் மீட்டனர். கோவிலுக்கு சுவாமி தரிசனம் சென்று ஊருக்கு திரும்பிய வழியில் விபத்து ஏற்பட்டு 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவையின் குடிநீர் ஆதாரமாக உள்ள சிறுவாணி அணையில் 50 அடி அளவு வரை நீரை தேக்க வேண்டும் எனவும் கேரள அரசின் நடவடிக்கையை கண்டுகொள்ளாமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு வைத்துள்ளார். கோவை துடியநல்லூர் பகுதியில் நடந்த தமிழ்நாடு ஹையர் கோர்ட்ஸ் அசோசியேஷன் அமைப்பின் விழாவில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கோவை மாவட்டத்தின் முக்கிய குடிநீர் ஆதாரமான சிறுவாணி அணை உள்ளதாகவும் 50 அடி வரை உயரம் கொண்ட அணையில் பாதுகாப்பு என கூறி 45 அடி தேக்குவதாகவும் 50 அடி தேக்கலாம் என தாங்கள் குரல் கொடுத்ததாகவும் கூறினார். திமுக அரசு அமைந்த பிறகு கோவை மாவட்டத்திற்கு எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை எனவும் குற்றம் சாட்டிய SP வேலுமணி, முழுமையாக 50 அடியை நிரப்பினால் ஓராண்டிற்கு நமக்கு பயன்படும் எனவும் குடிநீர் பிரச்சினை வராது எனவும் குறிப்பிட்டார். இவ்வாறு தன்னிச்சையாக தண்ணீரை திறந்துவிட்ட கேரள அரசுக்கு கண்டனத்தையும் தெரிவித்துக் கொண்டார். அதிமுக ஆட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் குளங்கள், வாய்க்கால்களை தூர்வாரி நொய்யல் ஆற்றில் வரும் தண்ணீரை தேக்கியதாகவும், தற்போது எந்த பணியும் மேற்கொள்ளாத காரணத்தால் நொய்யல் ஆற்றில் வரும் நீர் கடலில் கலப்பதாகவும், தற்போது செங்குளம் மற்றும் குறிச்சி குளத்திற்கு வரக்கூடிய தண்ணீர் அடைக்கப்பட்டுள்ளது எனவும், கிருஷ்ணாவதி குளத்துக்கு வரும் நீரை பாலம் கட்டுவதாக கூறி தடுத்துள்ளார்கள் எனவும் கூறினார். மேலும் கோவை மாவட்டத்திற்கு பில்லூர், சிறுவாணி, ஆழியார் உள்ளிட்டவை குடிநீர் ஆதாரங்கள் என குறிப்பிட்ட அவர், உடனடியாக தமிழக அரசு கேரள அரசை தொடர்பு கொண்டு 50 அடி நீரை தேக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அணையின் பாதுகாப்பை காரணம் காட்டி நீர் வெளியேற்றப்படுகிறது. ஆனால் அணை முழு சேஃப்டியா தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 19/7/2024 அன்று 1000 கனஅடி நீரை தன்னிச்சையாக வெளியேற்றிருக்காங்க. இப்ப 42 அடி எவ்வளவு நிறுத்தி தண்ணீர் போய் வெளியே எடுத்து விட்டாங்க. இத கோவை மாவட்ட நிர்வாகம், அதே போல பாத்தீங்கன்னா பொதுப்பணித்துறை, திமுக அரசு இதை கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. திமுக அரசு அமைந்த பின்னால் கோவை மாவட்டத்தில் எந்த திட்டமே கொண்டு வரல. இதுவரையிலும் துறை அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்களும் நாங்கள் முதலமைச்சராக எங்கள் சட்டமன்ற உறுப்பினராக சேர்ந்து மிகப்பெரிய 50 ஆண்டுகள் அதை வளர்ச்சி கொடுத்து எல்லா திட்டம் நம்ம கொண்டு ஆட்சி வந்த பின்னால் எந்த திட்டம் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி கொண்டு வரல. ஆனால் இருக்கின்ற நீர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழுமையா 50 அடி ஃபில் பண்ணோம்னா இந்த நீர் நமக்கு 1 வருஷத்துக்கு குடிநீர் பிரச்சனை வராது, 1 வருடத்துக்கு பயன்படும். ஆனால் இந்த நேரத்தில் இதை தன்னிச்சையாக எடுத்துவிட்டிருக்காரு. இந்த கேரளா அரசாங்கத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். கோவை துடியலூர் அருகே தமிழக உயர் சரக்கு உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெறும் கூட்டத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், உயர் சரக்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் முக்கிய கோரிக்கையான GSTயை 18% இருந்து 12% குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், அதற்காக நிதியமைச்சரிடம் நேரடியாக பேசி ஏற்பாடு செய்வதாக கூறினார். மேலும் எந்த இடத்திலும் லஞ்சம் கொடுப்பதை எதிர்க்க வேண்டும் எனவும், இளைஞர்கள் என்ன ஆனாலும் லஞ்சம் தரமாட்டேன் என உறுதி எடுத்து அதன்படி நடக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு விலையை கொடுத்துதான் இன்னைக்கு நம்முடைய நாட்டுல நீங்க நேர்மையா இருக்க முடியும். இல்லையே வரும்போது ஓவர்லோடு யாரோ பிடிச்சிட்டாங்க, நான் 300 ரூபாய் கொடுக்க மாட்டேன், நீங்க தீபு பேசுறீங்கன்னா வண்டி ஒரு 6 மணி நேரம் நிக்க வைப்பாங்க. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கூற்று என்னன்னாங்க, இதையெல்லாம் சகித்துக் கொண்டு நீங்க தாண்டி நிற்கவில்லை என்றால் இந்த நாட்டுல லஞ்சம் என்கின்ற பேயை எப்பொழுதுமே துரத்த முடியாது. அதனால இளைஞர் படை நேரம் வந்துருச்சு, உறுதியாக நீங்கள் என்னை கையில தடுக்கணும். நான் இதை கொடுக்க மாட்டேன், என்ன நடந்தாலும் நடக்கட்டும், பார்த்து விடுகின்றேன். ஒருத்தர், அது ஒரு 5 பேர், அது ஒரு 10, அது ஒரு 6 மாசத்துல ஒரு 100,
அது ஒரு 500, அது ஒரு 1000 போயிருந்தாங்க ஐயா, இன்னைக்கு சமுதாயத்துல பாதி பிரச்சனை தீரும். கோவைக்கு வந்த ஆம்னி பேருந்து திடீர் தீ விபத்துக்குள்ளானதில் பேருந்து முழுவதும் எரிந்து சேதமானது. திருவண்ணாமலையிலிருந்து 30 பயணிகளுடன் கோவை நோக்கி சென்ற குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்து கோவை சித்ரா அருகே வந்து கொண்டிருந்தது. அப்போது பேருந்தில் திடீரென புகை வருவதை கண்ட ஓட்டுநர் தாஸ் உடனடியாக சாலை ஓரமாக பேருந்தை நிறுத்தியுள்ளார். பின்னர் பேருந்தில் இருந்த பயணிகளை உடனடியாக கீழே இறங்குமாறு கூறிய நிலையில் தீ பற்றி எரிவதை பார்த்த பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக பேருந்தில் இருந்த 30 பயணிகளும் பத்திரமாக கீழே இறக்கி உயிர் தப்பினர். பின்னர் இதுகுறித்து பீளமேடு காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைப்பதற்குள் பேருந்து முழுவதுமாக எரிந்து நாசமானது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.